உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பெயர்ச்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குன்றத நான் மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். ஏற்கனவே கண்ட சனியோட காலத்துல இருந்துட்டு இருக்கீங்க. அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்ததா அஷ்டம சனி 8ஆம் இடத்துக்கு சனி போறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கணக்குப்படி 8ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போறாரு. ஸோ அஷ்டம சனினாலே பொதுவா தொல்லைகளை கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, வீண் பழி, அவப்பெயர், சங்கடங்கள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அமைக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்து சனி கொடுக்குமே. அஷ்டம சனி காலம் ஆரம்பிக்க போது நீங்கள் எப்படி யோக பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் இருக்குது. நம்ம விதியை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனைகள் நிறைய உண்டு. விதி விலக்கை நம்ம தேட வேண்டியிருக்கு. ஸோ விதி விலக்கா உங்கள் ராசிக்கு விதி விலக்குக்கான பலன்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். அதை நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ அந்த 6ஆம் இடத்து அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் மறைகிறது அப்படின்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் செய்ய போகிறார். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக 2.5 ஆண்டுகள் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அவர் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போய் கெட்டு போனால் மட்டும் நல்ல பலனை செஞ்சுருவாரா? வேறு எதுவும் விஷயங்கள் இல்லையா? அப்படின்னா இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவானுடைய இன்னொரு வீடு தான் மீனராசி. அந்த மீனராசியில் தான் சனி போய் அமரப்போகிறார். ஒரு குரு சுபத்துவ தன்மை கொண்ட ஒரு ராசியில், ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு அசுப கிரகம் போய் அமரும்போது அதுவுமே நல்ல பலனை தான் செய்யுமே தவிர்த்து கெட்டது கண்டிப்பான முறையில் செய்ய முடியாது. விதிப்படி அதுதான். ஸோ அந்த வகையில் விதியும் விதிவிலக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறனால இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தான் செய்யப்போகுது. சனி பகவானுடைய நிலையும் நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னதாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இந்த மார்ச் மாத துவக்கத்திலேயே மார்ச் மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதியான மற்றும் 3ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதியாக வர்றாரு. அவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மீன ராசியில் சனி போய் 6ஆம் தேதி உட்காருது இல்லையா? அவருக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சுக்கிரன் போய் அமர போகிறாரு. அந்த மீன ராசி தான் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அதாவது உங்கள் தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சுக்கிரன் முழு உச்ச பலம் அடைகிறது. நீங்கள் தொழில் சார்ந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல சிறந்த ஒரு வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதுக்கு ஒரு நல்ல அடையாளமாக தான் நம்ம இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்க்க வேண்டியிருக்கு. சுக்கிரன் ராசிக்கு இப்போ தற்சமயம் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துலேருந்து விடுபட்டு அவர் 8ஆம் இடமான மீன ராசிக்கு போகிறாரு. மீன ராசி இன்னொரு சுபகிரகமான வியாழனுடைய வீட்டில் இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் இருக்க போகிறாரு. சுக்கிரன் உங்களுக்கு யாருன்னா ஸ்தான அடிப்படையில் தொழில் ஸ்தானத்து அதிபதி நண்பன். குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நண்பர் அவர். சிம்மராசிக்கு குரு இயற்கையான நண்பர். உங்கள் நண்பரோட வீட்டில் உங்களுடைய ஸ்தான அடிப்படையில் நண்பராக வரக்கூடிய சுக்கிரன் போய் அமர போகிறார். அவர் தொழில் ஸ்தான அதிபதியாக உங்களோட மனோ விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்து அதிபதியாக அவர் உச்ச பலம் பெறுறது. நீங்கள் தொழில் சார்ந்து என்னென்ன விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு துவக்கமாக இருக்க போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது. மார்ச் மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா குரு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்தார். அதாவது அதிசாரம், வேகமாக முன்னாடி வர்றது, வேகமாக பின்னாடி போகிறது. இப்போ வரைக்கும் வக்ர நிலையில் தான் இருந்துட்டு இருக்காரு. நிலையற்ற நிலையில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து ஸ்திரத்தன்மைக்கு வரப்போகிறார். தன்னுடைய ஒரு காலை சரியாக ஊண்டி ஒரு இடத்துல உட்கார போகிறாரு. நிலையாக உட்காந்துட்டார் அப்படின்னா நமக்கு நல்லது செய்கிறவங்க பலமாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குருவாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா உக்கிரமான பெண் தெய்வம், அதாவது வாராகி, காளியம்மன், இந்த மாதிரியான பெண் தெய்வங்களை வழிபடுறது உங்களுக்கு இருக்க கடன் சார்ந்த சிக்கல்கள்,
போராட்டங்கள், சங்கடங்கள், திருமண உறவுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், திருமண தடை இது எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு நல்ல யோக பலன உங்களுக்கு குடுப்பாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன், நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 1/2 ஆண்டுகளும் இருக்கப்போது. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டுருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அது போக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவருடைய நிலை இன்னும் மேல் மேல அ வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு, அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க, அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி, மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகள வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சு, அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைய கொண்டாடுங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.